என்ன நெல் ரகங்களை மீட்டு எடுத்துறீங்க இப்போ? அதோட குணாதிசயங்கள் என்ன? புதுசாக நிறைய நெல் ரகங்கள், கந்தசாலி, நவரா, நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் பூங்கார்னு ஒரு நெல் இருக்குங்க. இந்த பூங்கார் அந்த காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு பத்திய கஞ்சியாக வச்சு கொடுப்பாங்களாம். அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பத்திய கஞ்சியாக வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆகிற பிரசவம் சுகப்பிரசவம் ஆகும். அது இன்றைக்கு நிறைவேறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இப்போ பூங்கார் அரிசியை கொடுக்குற அந்த கர்ப்பிணி பெண்கள் சுகமான பிரசவம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு வருது. காட்டியானம் இருக்குது. காட்டியானம் சக்கரை நோயை கட்டுப்படுத்துது. சும்மா ஒருபடி அரிசி அள்ளிய வாயில் போட்டாலே சக்கரை நோய் காணா போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு காட்டியானம். கல்லுண்டை சம்பா, கல் மாதிரி உடம்பை வச்சுக்குமோ, அதனால் கல்லுண்டை சம்பா. கருப்பு கவுனி, விஷத்தை முறிக்கக்கூடியது கருப்பு கவுனி. அந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா, மாப்பிள்ளை மிடுக்கோடு இருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை சம்பா. மிளகு சம்பா, எந்த நோயாக இருந்தாலும் வருமுன் காப்பது மிளகு சம்பா. மிளகு சம்பாவில் 12 ரகங்களுக்கு மேலே இருக்குது. அப்படி நிறைய ரகங்கள், ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒரு விதமான மருத்துவ குணங்கள் உண்டு. அந்த மருத்துவ குணங்களை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு தான் அதை சாப்பிட வேண்டுமில்லை என்றில்லை. எல்லா ரகங்களையுமே நுகர்வோர் சாப்பிட்டால் அதனுடைய பயன்பாடு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் அந்த பாரம்பரிய நெல்லை பயிரிட்டு நஞ்சில்லாத உணவாக நுகர்வோருக்கு கொடுக்க வேண்டும். நுகர்வோர் அந்த பாரம்பரிய நெல்லை வாங்கி விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அவர்களும் நஞ்சில்லாத உணவை சாப்பிட்டு நோயற்ற உடலோடு நஞ்சில்லாத உணவை சாப்பிட்டு நமது சந்ததிகளும் நல்லா இருக்க வேண்டும், நாமளும் நல்லா இருக்க வேண்டும், இந்த உலகம் நல்லா இருக்க வேண்டும். எல்லோரும் இயற்கைக்கு திரும்புக, இயற்கைக்கு திரும்புக என்று கேட்டுக்கொண்டு, என் பெயர் கரிகாலன். காட்டியானம் கரிகாலன். காட்டியானங்கிறது நம்மாழ்வார் கொடுத்த அடைமொழி. ஆக இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மால் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு ஐயா நெல் ஜெயராம் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்காட்சி, கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சி என மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற உழவர்கள் அனைவருக்கும் 2 கிலோ பாரம்பரிய விதை நெல் இந்த ஆண்டு வழங்குவதற்கான ஏற்பாடு நடைபெற்றிருக்கிறது. இதை வாங்கிச் செல்லும் உழவர்கள் அடுத்த ஆண்டு அதை 4 கிலோவாக கொடுத்து மறு உற்பத்தி செய்து இந்த விதை பரவலாக்கத்தை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு ஒரு புதிய முயற்சியாக கலந்து கொள்ளுடைய உழவர்களில் ஒரு 5 உழவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு நமது நாட்டின மாடுகளான உம்பளச்சேரி மாடுகளை ஒரு 5 கொடுத்து அதை மறு உற்பத்தி செய்து மறு வருடம் அவர்கள் அதனுடைய கன்றை கொடுத்து அது மாதிரி உழவர்கள் அனைவருக்குமே நம்முடைய நாட்டு பசுமாடுகளை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அவருடைய வருடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா நெல் ஜெயராம் அவருடைய மருத்துவ செலவையும் அவருடைய மகனுடைய கல்வி செலவையும் தொடர்ந்து செய்து வருகிறார். அவர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நன்றி. முதல்ல ஆரம்பிச்சப்ப எத்தனை வகையான நெல் கொண்டு வந்தாங்க? இப்போ எத்தனை வகை நெல்லை மீட்டு எடுத்துருக்கீங்க? என்னென்ன வகையான நெல்கள், அதோட குணங்கள் என்ன? வெறும் 7 ரகங்களில் ஐயா நெல் ஜெயராம் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதல் திருவிழாவில் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டது. இன்று அது அவர் இறக்கும் பொழுது 174 ரகங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒரு 200 ரகங்கள் மொத்தமாக மீட்டெடுத்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது என்னென்ன வகையான நெல்கள் இருக்குது, அதோட குண வகைகள் முக்கியமாக எது இந்த நெல் இதுக்கெல்லாம் பயன்படும்? ஆமாம், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 60ஆம் குறை தெரியும் உங்களுக்கு, 60 நாள் வரக்கூடியது. ஆனால் 200 நாள் விளையக்கூடிய ஒட்டடையான் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கள்ளிவடையான், மடிமுழுங்கி, அது மாதிரி புலிவெடிச்சான், ஆத்திருக்கு தெரிய மாதிரியே இருக்கக்கூடிய தங்க சம்பா, இது மாதிரி ஒரு 16 வகையான ரகங்கள் நம்ம இன்னும் புதிதாக நம்ம மீட்டெடுத்துருக்குறோம். வணக்கம். நாங்கள் வந்து வேளாண்மை கல்லூரி அண்ட் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் கீழ்வேலூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து யூஜி டிபார்ட்மெண்ட் தான் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து எங்களோட செகண்ட் டைம் தேசிய நெல் திருவிழா அது மாதிரி வர்றது. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும்போது, அதுவும் எங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் கலந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. அதுவும் இல்லாமல் இப்படி ஒவ்வொன்றும் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் அவ்வளோவா தெரியாது. இப்போ நாங்கள் இங்கே வரும்போது இப்போ மாப்பிள்ளை சம்பா மட்டும்தான் அடிக்கடி கேட்குற பேர். அதை தாண்டி கிச்சிலி சம்பா, கோடை கினியாசி, பொம்மி, இது மாதிரி வெரைட்டிஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் வெரைட்டியை மீட்டெடுக்கிறது அதோட மெயின் தீம். ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் வர்றவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்க ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு மற்றவங்கள்ட்ட இருக்கிறத வாங்கி அதை பராமரிக்கிறதா வந்து இது மெயின் தீமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 200க்கும் மேற்பட்ட நம்மளோட பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம வந்து மீட்டெடுக்க முடியுது. எல்லாருக்கும் இது போய் சென்றடைகிறதுனால ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய நாட்டு மாடு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே நடக்கிற இந்த விஷயத்து மூலமாக உம்பளச்சேரி அந்த மாதிரி நல்ல நாட்டு மாடுகளை வந்து கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கும்போது நல்ல வேளாண்மைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது, இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஒரு 66 பேர்கிட்ட வந்திருக்கோம். எங்களோட செட்டுக்கே இது வந்து நாங்கள் அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது மாதிரி வருஷம்
வருஷம் நடத்தும் போது நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். என் பேர் கார்குலலி சிவா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் இங்கே நாகப்பட்டினத்தில் படிக்கிறோம்.